விஷாதம் கண்ணீர் நொடியில் கோடி மகிமை தேடி ஆடிய பல பெற செய்தீர் வாப்பா ஆடிய பல பெற செய்தீர் எம்மத பிரிகளும் உன்னிடம் வந்த ஒன்றுனவே நீ வாழ்த்தினீர் வாப்பாவை எங்கள் சதா உன்னே வாப்பாவை எங்கள் சதா நாட்டு நவம்பர் ஒன்றில் பாப்பா மண்ணில் பிறந்தார் அருந்தவ பாப்பா மண்ணில் பிறந்தார் அலியார் குட்டி பாத்திமா பீவியின் அருமை மகனாய் பிறந்தார் பாப்பா அருமை மகனாய் பிறந்தார் கல்வி பயிரார் அரசின பள்ளியில் ஏழ்மை கல்வி பயின்றையே மாமை வாழ்வில் உயர்ந்தார் பாப்பா மாமை வாழ்வில் உயர்ந்தார் இறையரு தேடி சிக்கந்த பள்ளியில் கழுந்தவ மொழிய செய்தார் பாப்பாவை எங்கள் சதா உன்னே பாப்பாவை எங்கள் சதா கருணை நாவீர் பரவல் கண்டார் வாப்பா நாவீர் பரவல் கண்டார் நட்டவர் தந்த ஆற்றலை எல்லாம் நாடு காக்க தந்தார் வாப்பா நாடு காக்க தந்தார் எம்மது ஞானிய வாழ்நிக தோணிய என்னை வாழ்க்கையை மகிழ்ந்தார் நல்மனம் போக்கு மத நல்லிணக்கம் பொன்னேறி போத்திட செய்தார் வாப்பா பொன்னேறி போத்திட செய்தார் உருவமோ கருப்பு உள்ளமோ இல்லை ஏழைக்கு காவலாய் நின்றார் உருவமோ கருப்பு உள்ளமோ இல்லை ஏழைக்கே பொன்னேறி ஏழைக்கே உலகின் ஏழைக்கே காவலாய் நின்றார் வாப்பாவை எங்கள் சதா பொன்னேறி வாப்பாவை எங்கள் சதா வருவோர் மனங்களை பாதையானது வேண்டும் உதவிகள் செய்தார் பாப்பா வேண்டும் உதவிகள் செய்தார் வருடம் முழுதும் வல்லோர் புகழை தீபிழ நடத்தி இருந்தார் பாப்பா தீபிழ நடத்தி புகழ்ந்தார் உணவும் முறையும் கேள்விக்கு வழங்கி உணவும் பாலம் அமைத்தார் பாப்பா பாலம் அமைத்தார் ஊருக்கு இருந்து அடிக்கடி கொடுத்து துணைவியும் தாரம் உயர்ந்தார் பாப்பா துணைவியும் தாரம் உயர்ந்தார் சங்கட தாங்கி வருவோர் குறையை தடுதை தீர்த்து வாழ்ந்தார் பாப்பாவை எங்கள் சதா பொன்னேறி பாப்பாவை எங்கள் சதா காணாமலே கண்டேறே உம்மை பாராமலே எங்கள் மனமேறுதே
ஷரியத்தும் தரிக்கத்தும் இருப்பண்ணாக பாப்பா வாழ்ந்து சென்றீர் புனித பாப்பா வாழ்ந்து சென்றீர் நீயத் பரக்கத் சலாமத்தாக வாழும் வழிகளை சொன்னீர் பாப்பா வாழும் வழிகளை சொன்னீர் மதங்களை கடந்தும் மதங்களில் நுழைந்தும் மகிமைகள் பலவும் செய்தீர் பாப்பா மகிமைகள் பலவும் செய்தீர் காசோ பணமோ கருத்து கொள்ளாது கடமையில் கண்ணியம் கண்டீர் பாப்பா கடமையில் கண்ணியம் கண்டீர் பொருளோ புகழோ அன்பும் மறந்து எல்லாம் பொருளோ புகழோ அன்பும் மறந்து எல்லாம் அல்லாஹ் என்றே காணாமலே கண் தேடுதே உம்மை பாராமலே எங்கள் மனம் ஏங்குதே. மருத்துவம் கைவிட்ட மனிதர் பலரை பாப்பா பிழைக்க வைத்தார் பாப்பா பிழைக்க வைத்தார் கும்மல தப்பா என்னொரு ஊரில் கேன்சரை கேன்சல் செய்தார் பாப்பா கேன்சரை கேன்சல் செய்தார் பாதத்தில் கிடந்த நாகம்ம பாட்டியை எழுந்தே பேசவும் செய்தார் பாப்பா எழுந்தே பேசவும் செய்தார் இசுவினில் விழுந்த அசுவினி சிறுமிய இயல்பாய் வாழவும் செய்தார் பாப்பா இயல்பாய் வாழவும் செய்தார் கம்பம் பீடி கனிவினை வேண்டி கர்ம நோய்கள் உதைத்தார் பாப்பாவின் முன்னேறி பாப்பாவின் மலேசிய முனியன் ஊனத்தை தடுத்து வாழாமை வாழவும் செய்தார் பாப்பா வாழவும் செய்தார் ஆகோர் லட்சுமி நடுக்கத்தை நீக்கி ஆயுள் கூட்டி தந்தார் பாப்பா ஆயுள் கூட்டி தந்தார் அல்லா மாலிக் என்றே வேண்டி நோய்களை ஓடவும் செய்தார் பாப்பா நோய்களை ஓடவும் செய்தார் பணம் வாங்காமல் தன் பொருள் செலவும் செய்தார் பாப்பா ஓதி குரானை ஓதி அல்லாஹ்வின் அருமையை உணர்ந்தார் பாப்பா அல்லாஹ்வின் அருமையை உணர்ந்தார் திக்ர் செய்து தேசங்கள் எங்கும் நின்றார் பாப்பா தேசங்கள் எங்கும் நின்றார் வலிமா வல்லமை வாழ்த்தி தானும் மதுவாயானார் பாப்பா தானும் மதுவாயானார் பாவே மலங்கி பாவா என்ற பாரக்கல்லா என்றார் பாப்பா தன்னலம் மறந்து பொருளம் நினைந்து சௌகமியாக்கி செய்தார் பாப்பாவின் பொன்னேறி பாப்பாவின் காணாமலே கண்டேடுதே உம்மை பாராமலே மனம் ஏங்குதே. இன்னும் பாப்பாவுக்கு இறுதியாக ஒரு சரணம் இருக்கு.
முதலில் வாப்பாவுடைய துவா போட்டது காரணம், இந்த பாட்டு ஆரம்பிக்கணும் போது ஒரு நினைவு எனக்கு அடிக்கடி வாப்பா பாட்டுக்கும்போது ஏதாவது ஒரு நினைவு வந்துடும். அதுபோல் ஒரு பெரிய நிகழ்ச்சி வாப்பா இருக்கும்போது எஜமானருக்கு 3 சிறப்பான நிகழ்ச்சி செய்வாங்க. அதில் எஜமானருடைய அந்த மௌலுது 3 நாட்கள் சிறப்பாக இருக்கும். கடைசி நாளில் ரொம்ப பெரிய நிகழ்ச்சியாக பண்ணுவாங்க. பெரிய பெரிய சிறப்பு விருந்தினர்கள், அரசியல்வாதிகள், திரை நட்சத்திரங்கள், ஜஸ்டிஸு, லோக்கல் எம்பிஎம் எல்லாருமே வருவாங்க. அது மாதிரி ஒரு நிகழ்ச்சி செஞ்சு ரொம்ப டயர்டாக இருக்காங்க. நான் இதே மாதிரி முடித்து நிகழ்ச்சியை துவக்குறோம். எப்பவுமே வாப்பா வந்து துவாவோடு கொடுத்து ஒரு சிரிச்சுக்கிட்டே இப்படி கையில் ஒரு ரூபாயை பற்றி கொடுத்துட்டு ஆரம்பிக்க சொல்லுவாங்க. அன்னைக்கு அங்கேருந்து மணிக்கு பாருங்க என்ன அப்படின்ட்டாங்க. நாங்கள் ஆரம்பித்து எனக்கு கொஞ்சம் பாப்பா வந்து ஆரம்பிக்கலே ஒரு இதோடு ஆரம்பித்து நிகழ்ச்சி போயிட்டே இருக்குது. அவங்க அந்த இடம் அவங்க ஒரு இது மெத்தமாக இருக்கும், மரம் இதுதான், மெத்த இருக்காது. அதில் அப்படியே சாஞ்சு நான் நினச்சேன் அவங்க டயரில் தூங்கிட்டு இருக்காங்க, பாட்டு இது கேட்கலன்ட்டு. எஜமானவருடைய இன்னொரு பாட்டு இதுக்கு அடுத்து அந்த பாட்டு வர இருக்குது. அந்த பாட்டு பாதி தான் பாடிட்டு இருப்பேன். 2 பேரும் நேராக எதிர்த்து வந்தாங்க, மைக்கை வாங்கினாங்க. ஒரு பெரிய துவா அது வந்து அப்படி அது என்ன அது ஞாபகம் வந்துச்சு. அதனால தான் நான் அந்த பாப்போடைய துவா பண்ணிவிட்டு பெரிய துவா. அது வந்து எனக்கு பெரிய பாக்கியம். ஏன்னா நான் பெருமைக்காக சொல்ல, வாழ்க்கையில் நிறையா என்னுடைய சகோதரர் சகோதரி தாய் தகப்பன் நிறைய இழப்புகள், நிறையா கூட இருந்து குடி தோண்டியவர்கள், நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் தாண்டி அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்குது. எல்லாம் இறைவனுடைய அருளும் ரசூலுல்லாஹ் துவாவும் எஜமானருடைய அருளும் பாப்பாவுடைய பெரிய துவா தான் இருக்குது ரொம்ப காரணம். எங்களால் பாட முடியலனா கூட இனிமையாக கொடுத்துட்டு சுரேஷ் சொன்னார். இவங்க கேட்டாங்க எப்படிங்க ரொம்ப டயர்டாக இருக்கீங்களே அப்படின்னு. அவர் சொன்னார், ஒரு பாட்டு வாப்பாடத்தில் வந்து அவங்க பாடுறதுக்கப்புறம் பாருங்கன்னாங்க. அது அந்த மாதிரி தான். எப்படி எனக்கு முதல் பாட்டு இருக்கும்போது இருந்த டயர்டு இப்போ இல்லை. அது வாப்பாடைய துவா தான். அதுக்கு தான் அந்த துவாவை போட்டேன். அவரவர் மதத்தின் அருமைகள் கூறி அனைவரும் ஒன்றே என்றார் வாப்பா, அனைவரும் ஒன்றே என்றார். அற்புதம் தெரிந்தும் அதிசயம் அறிந்தும் அமைதியை வாழ வந்தார் வாப்பா, அமைதியை வாழ வந்தார். வாப்பா செய்த சாதனை சொல்ல வார்த்தைகளிலே இல்லை, உலகில் வார்த்தைகளிலே இல்லை. வாப்பா உயர்த்திய மனிதரை என்ன வானம் ஒன்றே எல்லை, உலகில் வானம் ஒன்றே இல்லை. வாப்பா போலே ஒருவரை காண பாக்கியம் இனிமேல் இல்லை. வாப்பா போலே ஒருவரை காண பாக்கியம் நமக்கு இனி இல்லை. அல்லாஹ்வின் அருள் பாடிய அருளாளரே,